வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவுடு வைக்கம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தென்கிழக்கு திசையோட தெருக்குத்து, தெரு பார்வை, தெரு தாக்கம் இப்படி இருந்தா அந்த வீட்டுல வாழக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்வாதாரம், வாழ்வு நிலை, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இதுல பார்க்க போறோம். இதுல வந்து இதுல என்னன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கண்ணன்ன்ற ஒரு நபர் வந்து எனக்கு ஃபோன் பண்றாரு. சார் வந்து ஒரு இடம் பார்க்கணும், அவங்க வந்து கட்டின வீடை வாங்கிட்டாங்க, அதை வந்து இப்போ அவங்க ஆல்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க, நீங்க வந்து அது எப்படி பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி, நான் வரேன்னு சொல்லியாச்சு. ஒரு 3 நாள் பொறுத்து நான் ஃப்ரீ பண்ணிட்டு அப்போ போய் அவங்க வீட்டை போய் பார்க்குறேன். போய் பார்க்கும்போது அது 2 தெருக்குத்து அந்த வீட்டுக்கு இருக்கு. அதாவது 2 தெருக்குத்துனா, ஒரு தெருக்குத்து இருக்கு, இன்னொன்று தெரு பார்வை இருக்கு. ஸோ அப்போ நான் சொல்றேன், ஐயா வந்து இது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது, அதனால ஒரு பாசிட்டிவ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நெகட்டிவ் வந்து வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம், தள்ளி விட்டுடலாம் அப்படின்றேன். இங்க யார் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கார் சொல்றாரு. என்னை அழைச்சிட்டு போனவர் கண்ணன் ஒரு நபர், அவருக்கு அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒரு நட்பு முறையில கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டிடத்தை ஆல்டர் பண்ணக்கூடிய கொத்தனார் அவரும் கூட இருக்காரு. நான் வந்து அதனுடைய விளைவுகள்லாம் சொல்றேன், இதை வேணாம் கொடுத்துடலாம் அப்படின்றேன். இல்லையா, நீங்க மொத்தமா கூட கொடுத்துருங்க, ஆனா இப்போ கட்டி நல்ல தெருக்குத்து இருக்கு, அந்த தெருக்குத்துக்கு நேரா நீங்க வாங்கியிருக்கிற இடம் வந்து தவறான இடம். அந்த இடத்துல இந்த இடம் என்ன பண்ணும்னா, உங்களை வந்து ஃபினான்சியலா வந்து காலி பண்ணும். 2வது, உங்களுடைய மகன் வந்து காதல் திருமணம் தான் பண்ணுவார் அப்படின்னா, ஆமா அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்றாங்க. சரி, ஓகே, அது திருமணம் நல்ல விஷயம்தான், அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பெண்கள் பாதிக்கக்கூடிய இடமா இருக்கு. அதனால நீங்க இப்ப வாங்கியிருக்கிற இடம் வந்து சின்ன இடம் தான், அது பில்டிங் கட்டியிருக்காங்க, அது தவறா கட்டியிருக்குது, அதனால வந்து அதை நீங்க வந்து வேற வழியே இல்லை, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும், இடிச்சிட்டு நீங்க புதுசா தான் கட்டணும், ஏன்னா பக்கத்துல உங்க இடம் இருக்கு, அதை சேர்த்து கட்டிக்கோங்க, அந்த தப்பான தெரு பார்வை வர்ற இடத்த வந்து கட் பண்ணி வித்துருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லி அது வரைக்கும் நீங்க கட் பண்ணி வித்துட்டு மீதி இருக்கிற இடத்துல ஒரு நல்ல தெருக்குத்துள்ள அமைப்புல வீடு கட்டிங்க அப்படின்ற. சரி, ஓகே, நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு அந்த கண்ணனுக்கு பேசுறேன், என்னங்க என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், அவங்க வந்து வேற ஒரு ஆளை வச்சு பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல அவரு அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆளை வச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, பரிகாரம் என்று போனாலே அவங்க வந்து இப்போ அந்த எலி பொறியில எலி மாட்டின கதையில தான் இவங்க இருப்பாங்க. இப்போ எலிப்பொறியில வந்து எலி மாட்டிக்கிச்சுன்னா அது எப்படி வெளியே வர முடியும், அப்ப எலியோட நிலைமை தான் அவங்களுக்கும் வரும். ஸோ இது இந்த பிரபஞ்சம் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடோட அமைப்பு இருக்கும், அவங்க வீடும் அமையும். ஸோ நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டோம், அது நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த தப்பான தெரு பார்வை அது வந்து தென்கிழக்கு கிழக்கு தெரு பார்வை, இது ஒரு ஒரு உதாரணமா இருக்கட்டும். இப்ப எனக்கு வேண்டப்பட்ட ஒரு மேஸ்திரி நிறைய வீடு அவர் வந்து கட்டியிருக்காப்ல.
நிறைய வீடு கிட்டத்தட்ட எங்கன்னா ஒரு ஒரு 100 வீட்டுக்கு மேல 100-150 வீட்டுக்கு மேல கட்டியிருப்பாரு. அவங்களுக்கு அவரு வந்து நேத்து ரொம்ப நேரம் அவர் கூட ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப பேசிட்டு இருக்கும்போது அவரு ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அவங்க சொந்த வீட்டோட பிரச்சனை. அதாவது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு உண்டான வழி வந்து ஒரு தகராறுல இருக்கு. இன்னொருத்தருக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல எங்க இடம். நாங்க அந்த எங்க இடத்துக்கு பக்கத்துல கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கும் அவங்க இடத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் நாங்க போனோம். அங்க வந்து அவங்க வந்து கல் நடுறாங்க, உயரமா நடுறாங்க. நான் போய் அதுல முட்டி விழுந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னாப்புல. எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க இடம் தெரியும், அவரை பத்தியும் தெரியும். அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எனக்கு எப்படி தெரியும், ஆட்களை தெரியும், நல்லா போவோம் வருவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், ஏன்பா உங்க அம்மாவுக்கு ஏதாவது வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணீங்களா, கர்ப்பப்பை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் எடுத்துட்டோம் அப்படின்றாரு. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வந்து யோசிக்கும் போது, இவங்க போறக்கூடிய வழி, வீட்டுக்கு ரோட்ல இருந்து வீட்டுக்கு போறக்கூடிய வழி தென்கிழக்கு தெற்கு பக்கத்துல கிழக்கு பக்கமா உள்ள போறாங்க. தென்கிழக்கு கிழக்கு என்ட்ரன்ஸ்ல அவங்க உள்ள போறாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் மொத்தம் இருக்கிற இடமும் இவங்களுக்கு தான். இது வந்து ரொம்ப காலமா அந்த வழியில போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடு வந்து நிலத்துல தென்மேற்குல கட்டியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வழி போறது மட்டும் இப்படி தென்கிழக்கு கிழக்கு பக்கமா போறாங்க. ஸோ அப்ப நான் சொல்றேன், அந்த தென்கிழக்கு கிழக்கு பக்கம் வந்து இது பெண்களோட வயிறு சம்பந்தப்பட்டது. அதனால நீங்க அதுல உள்ள போனீங்கன்னா அது வந்து அந்த வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பை எடுக்க வைக்கும். அப்புறம் வயிற்றுல வந்து ஒரு நீர்க்கட்டி மாதிரி வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். அதனால அந்த வழி வேண்டாம், நீங்க மாத்திக்கணும்னு சொல்லியாச்சு. சரி ஓகே நாங்க வந்து மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இது வந்து நடந்து முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, கர்ப்பப்பை எடுத்தாச்சு. இது தென்கிழக்கு கிழக்கு தெரு அவங்க வந்து உள்ள போறாங்க. இப்ப நம்ம முதல்ல சொன்ன உதாரணத்துல தென்கிழக்கு கிழக்கு தெருப்பார்வை இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நான் அந்த இடம் வேணாங்க, கட் பண்ணி வித்துருங்கன்றேன். ஆனா அவங்க வந்து ஒத்துக்கல. வேற ஆளை வச்சு பரிகாரத்தின் பின்னாடி போயிருக்காங்க. இது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். அப்ப நீங்க வந்து வீடு கட்ட போறீங்க, வீடு கட்டுறீங்க, இல்ல இடம் வாங்க போறீங்கன்னா இந்த தெருக்குத்துன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சு அந்த தென்கிழக்கு கிழக்கு அந்த தெருக்குத்து வந்தா அதை வந்து தவிர்க்கிறது, அதை வந்து தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என்ன வந்து உதாரணங்கள் வந்து இது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து அதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய என்னுடைய அந்த மேஸ்திரிக்கும் அந்த கண்ணன் என்ற நபருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.